டாபிக் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கோர் கான்செப்ட். நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு எடுத்தாலே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கோர் கான்செப்ட். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், எப்படி கிரியேட் பண்றோம், ஹவ் வி ஆர் கிரியேட்டிங், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், 2 ரியல் டைம் எக்ஸாம்பிள், பேசிக் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளோட சேர்த்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன? ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஒரு பேட்டர்ன் மாதிரி. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வேரியபிள்ஸ் இருக்கும், நம்ம அதை வந்து டேட்டான்னு சொல்லுவோம், அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்ன? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே அந்த இன்ஸ்டன்ஸுங்கிற வேர்ட் நெக்ஸ்டா ஞாபகம் வரணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ கிளாஸ்ல அந்த இருக்கிற வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் வந்து ஆப்ஜெக்டை வச்சுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்லைட்ஸ் போயிடுச்சு. இன்னும் மேம் வந்து இமேஜின் பண்ண சொல்லலையே தானே பாக்குறீங்க. ஸோ இங்க இமேஜின் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்லைட. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து கிளாஸா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த கிளாஸ்க்குள்ள 2 வேரியபிள் இருக்கு. ஏ அண்ட் பிங்கிறது வேரியபிள், அதோட டைப் டேட்டா டைப் வந்து இன்டீஜர், அண்ட் 2 ஃபங்க்ஷன் இருக்கு, சம் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து O1, செகண்ட் ஆப்ஜெக்ட் நேம் O2, தேர்ட் ஆப்ஜெக்ட் நேம் O3. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுன்னு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த O1 ஆப்ஜெக்ட் கிட்ட இந்த ஏல இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து தனித்தனி காப்பீஸ் போய் உக்காந்துருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்கேன். நம்ம ஒரு 4 பசங்க கிட்ட நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கோன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ 4 ஸ்டூடெண்ட் எக்ஸ் ஒய் இசட் ஏன்னா 4 ஸ்டூடெண்ட்டும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இப்போ எக்ஸ் வந்து அந்த பேப்பர்ல ஏதோ ஒண்ணு வந்து சேஞ்ச் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு இப்போ இல்லைன்னா வந்து ஏதோ கண்டென்ட் எழுதுறான் அப்படின்னா, அந்த எக்ஸோட பேப்பர்ல மட்டும்தான் அந்த கண்டென்ட் இருக்கும். ஒய்யோ இசட்டோ ஏவோட பேப்பர்ல அந்த கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதேதான் வந்து இங்க அந்த ஆப்ஜெக்ட் கான்செப்டும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட வேரியபிளுக்கு நான் வந்து 10ங்கிற வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது O1.a is equal to 10 நான் கொடுத்தேன்னா, இந்த ஆப்ஜெக்டோட ஏயோட வேரியபிளுக்கு மட்டும்தான் அந்த 10 வேல்யூ. So it will not affect this object or this object's a variable. அதே மாதிரி இப்ப நான் சம் ஃபங்க்ஷன் கால் பண்ணினேன் அப்படின்னா, அந்த எந்த எந்த ஆப்ஜெக்ட வச்சு அந்த சம் ஃபங்க்ஷனை கால் பண்றேனோ அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர மத்ததை யூஸ் பண்ண முடியாது. So this is the concept of class and object. So என்ன syntax அப்படின்னு பார்ப்போம். C++ல syntax கொடுத்திருக்கேன். So keyword class followed by class name. So class அப்படிங்கிறதுனால open braces, close braces, semicolon குள்ள variables வரும், functions வரும், and we will be having access specifiers. So access specifiers வந்து private, public, protected இருக்கலாம். ஒரு C++ எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் எடுத்துப்போம், சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இங்க வந்து 2 ஹெடர் ஃபைல் இருக்கு. என்னோட கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ல 3 வேரியபிள் வச்சிருக்கேன், 2 வேரியபிள் வச்சிருக்கேன் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், அதோட டைப் வந்து இன்டீஜர். அதே மாதிரி அடுத்த வேரியபிள் வந்து நேம், அதோட டைப் வந்து கேரக்டர் அரே, ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கிறதுனால கேரக்டர் அரே. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரிங் வந்து சப்போர்ட் பண்ணாதுங்கிறதுனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து கேரக்டர் அரே யூஸ் பண்றோம். அண்ட் நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு டிஸ்பிளே. ஸோ இந்த கிளாஸ் ஒரு டெம்ப்ளேட். ஸோ ஒரு இந்த கிளாஸ் எடுத்தேன்னா இத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணா இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கும் கோடிங் பார்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன? ரிட்டர்ன் டைப் void. அந்த எந்த கிளாஸோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம கோடிங் பார்ட் போட போறோம்? ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு போட போறோம் இல்லையா? ஸோ இங்க வந்து ஸ்டூடெண்ட்னு போட்டாச்சு. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். தென் எந்த ஃபங்க்ஷனுக்கு போட போறோம்? டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு கோடிங் பார்ட் போட போறோம். ஸோ டிஸ்பிளே ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே
ஃபர்ஸ்ட் லைன்ல ஓப்பன் பிரேசஸ் வரணும். இட் should end with க்ளோஸ் பிரேசஸ். உள்ள வந்து யூசர் கிட்ட இருந்து நேமுக்கும் ரிஜிஸ்டர் நம்பருக்கும் இன்புட் வாங்கியிருக்கோம். தென் ஸ்கிரீன்ல அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் கிரியேஷன். So this is the object creation, and using the object we are calling the function. getch வந்து screen and result கொஞ்ச நேரம் பார்க்கிறதுக்காக getch. So always நம்ம program execution வந்து main function ல இருந்து ஆரம்பிக்கும். main function குள்ள வருவோம், வந்துட்டு object create பண்ணிருக்கோம், அந்த object வச்சு display function கால் பண்ணுவோம். So நேரா display function க்கு போகும், இந்த input வாங்கி calculation பண்ணி result display பண்ணுவோம். பைத்தான்ல எக்ஸாம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், டிஃபால்ட் ஃபங்க்ஷன் init ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்பிளேங்கிறது இங்க நான் கிரியேட் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இங்கேயும் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மெயின் ஃபங்க்ஷன். இங்க மெயின் ஃபங்க்ஷன் கிடையாதுங்கிறதுனால ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல ஆரம்பிக்கும். ஸோ ஆப்ஜெக்டோட நேம் p1. அந்த கிளாஸுக்கு, எந்த கிளாஸ்க்கு, பர்சன் கிளாஸுக்கு we are passing two values anu 23. So இப்போ என்ன ஆகும், அந்த p1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ உள்ள வரும்பொழுது இந்த செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் என்ன ஆப்ஜெக்டை யூஸ் பண்றேனோ அந்த ஆப்ஜெக்ட் ஓட அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நான் எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்றேன், p1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றேன். ஸோ p1 ஆப்ஜெக்டோட நேம்ங்கிற வேரியபிளுக்கு வந்து அணு போய் உட்காந்துடும். தென் p1 ஆப்ஜெக்டோட ஏஜுக்கு வந்து 23 போய் உட்காந்துரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் இது. தென் we are displaying the result. So this is how your results look like. So real time example பார்ப்போம். ஸோ இந்த குட்டி பொண்ணு பேரு அனு. ஸோ அனு காலையில எழுந்தோடனே பல் தேய்க்க போறா. ஸோ பல் தேய்க்க போறா அப்படின்னா அந்த அந்த இப்ப அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா. சோ இப்போ இங்க என்ன கிளாஸ் அப்படின்னா பர்சன்ங்கிறது கிளாஸ். ஸோ இங்க அனுவா இருக்கலாம், ரேகாவா இருக்கலாம், ஜீவாவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், பர்சன் தான். பட் ஆக்சுவலா இட் இஸ் அ பர்சன். ஸோ கிளாஸ் வந்து இங்க பர்சன். ஸோ இங்க வந்து யார் எந்த பர்சன் யூஸ் பண்றாங்க, அனுங்கிற பர்சன் தான் இங்க ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்க அனு. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் கிளாஸை இங்க யார் யூஸ் பண்றாங்கன்னா அணுங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க என்ன வேரியபிள் இருக்கு, பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் வந்து டாபர் ரெட்டா இருந்துச்சு, பிரஷ் வந்து கோல்கேட்டோடது இருந்ததுன்னா இந்த பேஸ்டுக்கு வேல்யூ வந்து டாபர் ரெட், பிரஷ்ஷுக்கு வேல்யூ வந்து கோல்கேட். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது, சம் ஆக்ஷன் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல் தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிரஷிங் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து கார் எடுத்துப்போம். ஸோ இப்போ காருங்கிற இப்போ இந்த சினாரியோவை எடுத்தீங்கன்னா கிளாஸ்ங்கிறது காரு. ஸோ ஜென்ரல் திங் வந்து இங்க காரு. ஸோ காரு ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம், நம்ம மாருதியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வோக்ஸ் வேகனா இருக்கலாம். ஸோ எனிதிங் இருக்கலாம். நான் இங்க வந்து என்னோட லோகோ நான் இங்க வந்து வோக்ஸ் வேகன் கொடுத்துருக்கிறதுனால நான் இங்க வந்து ஆப்ஜெக்ட் வோக்ஸ் வேகன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னெல்லாம் வேரியபிள்ஸ் வரலாம், காரோட பிராண்டு, காரோட மாடல், காரோட கலர், இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸா இருக்கலாம். அண்ட் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கலாம், காரை ஸ்டார்ட் பண்றது, காரை ஸ்டாப் பண்றது, காருக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஒரு வைண்ட் அப் பண்ணணும்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ல ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். தேங்க்யூ.